ஹாய், நான் தான் டால்ஃபின். ட்ரம் ட்ரைனிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஹிஸ்டரி ஆஃப் ட்ரம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரம்மோட வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய சேனல்ஸில் இதை போட்டிருக்கவும் மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரம்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் இனி வரும். ட்ரம்ஸ் ஒரு ரியலாக நீங்கள் ஒரு மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ட்ரம்ஸ் உங்களுக்கு பழகணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ட்ரம்ஸ், அந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு குதூகலமாயிரும். ஸோ இந்த ட்ரம்ஸோட வரலாறை பற்றியும் நம்ம பார்க்கணும். இந்த ட்ரம்ஸ் எப்படி உருவாச்சு, இது எப்படி நாளடைவில் இந்த மாதிரி பெரிய பீஸ், இப்போது 6 ட்ரம் பீஸ் இருக்குது, 100 ட்ரம் பீசஸ் இருக்குது, இந்த மாதிரி எப்படி வந்தது, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கான்செப்ட் ஆஃப் ட்ரம்ஸ். இந்த ட்ரம் வந்து மனுஷங்களை மாதிரியே ரொம்பவே பழமையானது தான். ஸோ அந்த காலத்தில் ட்ரம்ஸோட பேர் ட்ரம்ஸ்ன்னு இல்லை, மெம்பரோனோஃபோன் தான் வச்சாங்க. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மெம்பரோனோஃபோனை எப்படி அவங்க உருவாக்குனாங்கன்னா, சில பல மரத்துண்டுகளை எடுத்து அதை ஒரு ரவுண்டு ஷேப்பாக அதை வடிவமைச்சு அதில் ஒரு மெல்லிய தோல், ஆட்டு தோலாக இருந்திருக்கலாம், அந்த மெல்லிய தோலை எடுத்து அவங்க அதை ரொம்ப விரிவாக நீட்டி அந்த ஃப்ரேமில் வச்சு, ஸோ அதோட 4 பக்கங்களையும் ஆணி வச்சு அடித்து அதை டியூன் பண்ணுறதுக்கு இன்னொரு லேயர் அதுக்கு மேலே வச்சு டியூனிங் கீஸ் அதிலே அவங்க அந்த அந்த நாட்களில் இருந்த மாதிரி ஒரு டியூனிங் கீஸ் அதில் மாட்டி அதை டைட் பண்ணியும் லூஸ் பண்ணியும் வாசிக்க ஆரம்பித்தாங்க. டோன் வந்து அவங்க அதை டைட் பண்ணும்போது ஒரு டோன் ஆகும், அதை லூஸ் பண்ணும்போது இன்னும் பேஸ் சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருந்ததுனால இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அதை வச்சே கொஞ்சம் ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சவுண்டு வந்து ஒரு வைப்ரேஷன் தான் சொல்லிட்டு அவங்க ரெண்டாவது தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஓகே, இது ஒரு வைப்ரேஷன். ஸோ ஒரு தோலை நம்ம இதை மாதிரி டைட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு வைப்ரேஷன், ஒரு வேவ் உருவாகுது. அந்த வேவ் தான் ஒரு ட்ரம்மோட டோனே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த டைம். ஸோ இதை வந்து மெசோபட்டாமியன் எக்ஸ்கவேஷன்ஸ் அதில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன உருளை வடிவிலான ஃப்ரேம்ஸ் அவங்க அதில் பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து இது ஒரு 3000 BCக்கு முன்னாடியே பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் கணக்கிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய மார்க்கிங்ஸ் அதில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து 3000 வருஷம் 6000 வருஷம் பழமையான விஷயங்கள் கூட அதில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு குகையை தோண்டும் போது அவங்களுக்கு கிடச்சிது. இது மாதிரியே நிறைய ட்ரம்ஸ் சம்பந்தமான பொருட்களை அவங்க அங்கே கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஒரு உடன் ரவுண்டு பீசஸை வச்சு தான் நாம் வாசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைமே. ஸோ அந்த மாடல் ட்ரம்ஸ் தான் இப்போ கூட செரிமோனிஸ்லையும் சரி, இராணுவ அணிவகுப்பிலும் சரி நாம் கூட யூஸ் பண்ணுறோம். அதே ட்ரம்ஸை தான் அந்த காலத்திலேயே அவங்க உருவாக்கியிருக்காங்க. நாளடைவில் ட்ரம்ஸ் வந்து மியூசிக் கிரியேட் பண்ண யூஸ் ஆச்சுது. அதே மாதிரி இந்த மிலிட்ரி சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்க பெரைட் பண்ணுறதுக்கும் சரி, மார்ச் பாட் அதுக்கு யூஸ் ஆச்சுது. மெசேஜ் பண்ணுறதுக்கு பறை அடித்து மெசேஜ் பண்ணாங்க அதுக்கு. ஸோ பல வழிபாட்டு தலங்களில் கூட இந்த ட்ரம்ஸ் ஒரு முக்கிய பங்கை வகிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரம் செட் எப்படி உருவாச்சுது, அது எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஆர்லியன்ஸில் இந்த ட்ரம் கிட்ட வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணி அதை வித்தியாசமாக யூஸ் பண்ணி மார்ச்சிங் பேண்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க தனித்தனியாக. ஆக்சுவலி அவங்க அப்படியே இருக்கும்போது ஒரு ட்ரம்மர் அவங்க வித்தியாசமா பார்த்தாங்க. அவர் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் வாசிட்டு இருந்தாரு. ஒரு பேஸ் ட்ரம்மா இருக்கட்டும், ஒரு ஸ்னேர் ட்ரம், பக்கத்துல எதையோ ஒன்று தொங்க விட்டுருந்தாரு. ஆனா ஒரே ஆள் அந்த 3 விஷயத்தையும் அவங்க சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் வாசிச்சாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புதிய எண்ணம் உருவாச்சுது. ஸோ அதுதான் டாம்ஸ், சிம்பிள்ஸ், பேஸ் ட்ரம், ஸ்னேர் ட்ரம், சைனா சிம்பிள்ஸ், அதையெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அவங்க ஒரே ஆள் வாசிக்கிற விதமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது கூடயே உடன் பிளாக்ஸ், கவுபெல், சீம்ஸ், விண்ட் சீம்ஸ், இதையெல்லாம் அவங்க அது கூடயே வச்சு வாசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா 1930 1930ஸ்ல தான் ஒரு கரெக்டான ஷேப்பில் இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரம் வந்து உருவாச்சு. ஸோ அவங்க இதுக்கு முதல்ல என்ன மாதிரி கிட்ட உருவாக்குனாங்கன்னா, ஒரு பேஸ் ட்ரம், ஒரு ஃபுட் பெடல் அதுக்கு உருவாக்குனாங்க, ஒரு ஸ்னேர் ட்ரம், டாம்ஸ், அதுக்குன்னு ஒரு ஹை ஹேட் சிம்பிள், லார்ஜ் ஹேங்கிங் சிம்பிள்ஸ், இப்போ இருக்கிற மாதிரி பெருசாகவும் சின்னதாகவும் அந்த சவுண்ட் வேரியேஷன் ஆகிற மாதிரி ஸ்பிளாஷஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரம்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் லுக்கை அவங்க உருவாக்குனாங்க. ஸோ அது ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 1930லேருந்து 1960 வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அப்புறம் தான் ராக் ட்ரம்மர்ஸ் அமெரிக்காவில் ஏகப்பட்ட பேர் உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு புதிய ஒரு பரிமாணத்தில் இந்த ட்ரம்ஸை பார்த்தாங்க. அதுதான் நாம் இப்போ பார்க்குறது. 1960க்கு அப்புறம் வந்த ட்ரம்ஸ் தான் நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம், இப்போ பார்த்துட்டும் இருக்கோம். அதே கான்செப்ட் அடிப்படையிலான டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கோம்.
அப்படியே இருந்தது. ஸோ இவங்க என்ன ஆரம்பித்தாங்கன்னா ஒரு டபுள் பேஸ் ட்ரம்மாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னொரு பேஸ் ட்ரம் கூட இருக்கும். ஸோ 2 இருக்கும்போது இன்னும் ஸ்பீடாக அவங்க பேஸ் ட்ரம் வாசிக்கலாம் அப்படின்னு அதை யோசித்தாங்க. ஸோ அதே காலகட்டத்தில் தான் எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் கூட உருவம் பெற ஆரம்பிச்சது. ரோலாண்ட், யமஹான்னு இருக்காங்க, இது மாதிரி ஆலிசிஸ் கூட. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் அதே ஒரு ஒரிஜினல் ட்ரம் கிட் சவுண்டை எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ட்ரம்ஸில் கொண்டு வரலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் நீங்கள் வாங்கும்போது அதோட ஸ்பேஸிங் உங்களுக்கு மைக் தேவை இருக்காது, ஒரு லீடு கொடுத்தே நீங்கள் வாசிக்கலாம். ஸோ அது வந்து பிகினர்ஸுக்கும் சரி, மாடரேட் பிளேயர்ஸுக்கும் சரி, இது வந்து சத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணால் தான் சத்தமே வரும். ஸோ அதனால் அவங்க அதுலேயும் ஈடுபாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரியல் ட்ரம் கிட்லேருந்து அதை கொஞ்சமாக வடிவமைச்சு பல ஸ்னேர் டோன்ஸ், பல கிளாப் டோன்ஸ், இந்த மாதிரி பல டோன்ஸ் அப்போ தான் உருவாச்சு. நிறைய சாங்ஸில் கூட நீங்கள் இப்போது கேட்குற டோன்ஸ் எல்லாமே உருவானது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம் ஒரு ஆர்டினரி ஒரு மேனுவல் ட்ரம் கிட்லேருந்து தான் அதை வடிவமைச்சு அதை சிந்தசைஸ் பண்ணி தான் நாம் இப்போ கேட்குற ஒவ்வொரு சாங்கோட ரிதமும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது 2020 இருக்கிற நிலமை. ஸோ வருங்காலத்தில் எந்த மாதிரியான ட்ரம் டிசைன்ஸ் வரும்னு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்குலாம் வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். மனிதனுடைய ஆற்றல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வருங்காலத்தில் நம்ம மியூசிஷியன்ஸ் லைவாக வாசிக்கிறாங்களா இல்லை கம்ப்யூட்டர் தான் வாசிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் செய்யணும். வருங்காலத்தில் பல நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரம்ஸ், ஏர் ட்ரம்மிங் எல்லாம் இப்போ கூட அது வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு ட்ரம் கிட் எப்படி உருவாச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஒரு தொகுப்பு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரம் லெசன்ஸை நம்ம கரெக்டாக பார்க்க போகிறோம். ஒரு பிகினர்ஸ், ஒரு ஒன்றும் தெரியாததுலேருந்து கொஞ்சமாவது ஒரு பாடலுக்கும் சரி, ஒரு சோலோவாகவும் சரி வாசிக்கிற மாதிரி நம்ம இந்த ட்ரம் ட்ரைனிங் சேனலில் வீக்லி லெசன்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். உங்கள் ஆதரவை கொடுங்க. ட்ரம்ஸ் யாருக்காவது கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.